வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் டமோக்சிஃபென் மாத்திரையைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம். நோயாளியின் பார்வையில் என்னென்ன பக்கவிளைவுகள் ஏற்படலாம், என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் எடுக்க வேண்டும், என்னென்ன அவசர நிலைகள் ஏற்படலாம், இவை அனைத்தையும் பார்ப்போம். முதலில் டமோக்சியன் என்றால் என்ன? இது ஒரு ஹார்மோன் மருந்து, அல்லது சொல்லப்போனால் ஒரு ஆன்டிஹார்மோன் மருந்து. இது உடலில் ஈஸ்ட்ரோஜனின் செயல்பாட்டை குறைக்கிறது. இது பல வகையான புற்றுநோய்களுக்கு பயன்படுகிறது. இதில் மிகவும் பொதுவான பயன்பாடு ஹார்மோன் பாசிட்டிவ் மார்பக புற்றுநோய் ஆகும். மேலும் சில புற்றுநோய்களில் ஈஸ்ட்ரோஜன் ஏற்பிகள் எஸ்ட்ரோஜன் ரிசெப்டர் பாசிட்டிவாக இருந்தால் இதை பயன்படுத்தலாம். உதாரணத்திற்கு கருப்பை, ஓவரி மற்றும் எண்டோமெட்ரியல் புற்றுநோய். எனவே ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டார் பாசிட்டிவாக இருக்கும் அனைத்து புற்றுநோய்களும் ஹார்மோன் உணர்திறன் கொண்டவை. எனவே உடலில் உற்பத்தியாகும் ஈஸ்ட்ரோஜன், அது சினைப்பையிலிருந்து வந்தாலும் சரி, அட்ரினல் சுரப்பிகளிலிருந்து வந்தாலும் சரி, இந்த வகையான புற்றுநோய்களை வளர்க்கவும் அவற்றுக்கு ஆற்றல் அளிக்கவும் கூடும். டமோக்சியன் எடுக்கும்போது இந்த ஈஸ்ட்ரோஜன் தடுக்கப்படுகிறது. இதனால் இந்த வளர்ச்சியை சார்ந்துள்ள புற்றுநோய் செல்கள் குறையத் தொடங்குகின்றன. இந்த மருந்தை எவ்வாறு உட்கொள்வது? இந்த மருந்து வாய்வழியாக உட்கொள்ளப்படுகிறது. இதற்கு 2 முறைகள் உள்ளன. 1. முழு டோஸையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பக்கவிளைவுகளை குறைக்க 12 மணி நேர இடைவெளியில் பிரித்து 2 முறை எடுத்துக்கொள்ளலாம். எனவே மருத்துவர் பரிந்துரைத்த முறையிலேயே மருந்தை உட்கொள்வது மிகவும் முக்கியம். உங்களுக்கு மாலை நேர டோஸ் பரிந்துரைக்கப்பட்டிருந்தால் அதை நீங்களாகவே காலைக்கு மாற்றாதீர்கள். இதற்கான காரணத்தை இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள். ஏனெனில் சில பக்கவிளைவுகளை இரவில் மருந்து எடுப்பதன் மூலம் குறைக்க முடியும். சில பக்கவிளைவுகளை ஒரு நாளைக்கு 2 முறை பிரித்து எடுப்பதன் மூலம் குறைக்க முடியும். எந்த ஒரு புற்றுநோய் மாத்திரையையும் எடுக்கும்போது கேட்கப்படும் முதல் கேள்வி இதுதான்: டாக்டர், இதை உணவுக்கு முன்பா அல்லது உணவுக்கு பின்பா? டமோக்சியன் உணவோடு எந்தவித எதிர்வினையையும் ஏற்படுத்துவதில்லை. நீங்கள் இதை வெறும் வயிற்றிலும் எடுத்துக்கொள்ளலாம். இது அசிடிட்டியை ஏற்படுத்தாது. உணவுக்கு பிறகோ அல்லது உணவோடு சேர்த்தோ கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் எந்த நேரத்தை நிர்ணயித்தாலும் தினமும் அதே குறிப்பிட்ட நேரத்தில் எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம். நேர மாறுபாடுகள் அதிகமாக இருந்தால் பக்கவிளைவுகள் கூடக்கூடும். எனவே நான் கூறியது போல் இதை ஒரே டோஸாகவோ அல்லது பிரித்து 2 டோஸ்களாகவோ எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் சிங்கிள் டோஸ் முறையில் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால், உதாரணமாக காலையில் 20 மில்லிகிராம் எடுத்துக்கொள்ளும்போது அந்த டோஸை மறந்துவிட்டால் 12 மணி நேரத்திற்குள் உங்களுக்கு நினைவு வந்தால் உடனடியாக அந்த விடுபட்ட டோஸை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் 12 மணி நேரத்திற்கு மேலாகிவிட்டால் அந்த டோஸை விட்டுவிட்டு அடுத்த டோஸை வழக்கமான நேரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் காலையும் மாலையும் 12 மணி நேர இடைவெளியில் பிரித்து எடுக்கும் முறையை பின்பற்றுகிறீர்கள் என்றால், சமமான நேர இடைவெளியை பராமரிப்பது மிகவும் அவசியம். சிலர் காலையில் 8 மணிக்கு எடுத்துவிட்டு மாலையில் 4 மணிக்கே எடுத்துவிடுகிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் பிரித்து எடுப்பதாக இருந்தால் குறைந்தபட்சம் 12 மணி நேர இடைவெளி கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தை சரியாக பின்பற்றுவது அவசியம். அடுத்ததாக, டமோக்சியன் சில மருந்துகளுடன் தொடர்பு கொண்டு உடலில் இதன் அளவை மாற்றக்கூடும். உதாரணமாக வார்ஃபரின் போன்ற இரத்தத்தை மெலிதாக்கும் மருந்துகள், ரியாம்பிசின், ரைஃபாம்பிசின் போன்ற காசநோய் மருந்துகள், அல்லது பாரோக்சிடைன், டுலோக்சிடைன் போன்ற மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகள். இது மிக முக்கியமான மருந்து இடைவினை இன்டராக்ஷன். ஏனெனில் பல பெண்கள் டமோக்சியன் எடுக்கும்போதோ அல்லது மெனோபாஸ் காலகட்டத்தில் புற்றுநோய் ஏற்படும்போதோ கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். இந்த மன அழுத்தத்தை சமாளிக்க உங்கள் மனநல மருத்துவர் மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகளை தொடங்கியிருக்கலாம். அதே சமயம் நீங்கள் டமோக்சியனும் எடுத்துக்கொண்டிருக்கலாம். இந்த சூழலில் நீங்கள் டமோக்சியனுடன் இந்த மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகளையும் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை உங்கள் புற்றுநோய் மருத்துவரிடம் தெரிவிப்பது மிகவும் முக்கியம். நாம் அந்த ஆன்டிடிப்ரெசன்ட் மருந்தை மாற்ற வேண்டியிருக்கலாம், அல்லது டமோக்சியனின் டோஸை அதிகரிக்கவோ அல்லது மருந்தை மாற்றவோ வேண்டியிருக்கலாம். நான் வீடியோவின் தொடக்கத்தில் கூறியது போல, டமோக்சியன் ஈஸ்ட்ரோஜனை தடுக்கிறது. எனவே நீங்கள் இந்த மருந்தை எடுக்கும்போது ஈஸ்ட்ரோஜன் மாத்திரைகளையோ அல்லது ஈஸ்ட்ரோஜன் கிரீம்களையோ பயன்படுத்தக்கூடாது. இந்த கிரீம்கள் பொதுவாக பாலியல் குறைபாடுகளுக்கோ அல்லது கருத்தடை மாத்திரைகளாகவோ பயன்படுகின்றன. எனவே உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் மாத்திரைகளை தொடங்கும் உங்கள் எண்டோகிரைனாலிஸ்ட் அல்லது மகப்பேறு மருத்துவரிடம் நீங்கள் டமோக்சியன் எடுப்பதை மறக்காமல் தெரிவிக்கவும். டமோக்சியனுடன் ஈஸ்ட்ரோஜன் ரீப்ளேஸ்மென்ட் மாத்திரைகள், பேட்ச்கள் அல்லது கிரீம்கள் எதையுமே கொடுக்கக்கூடாது. இதை இன்னும் விரிவாக பார்த்தால், கருத்தடைக்காகவோ அல்லது கருப்பை இரத்தப்போக்குக்காகவோ ஈஸ்ட்ரோஜன் கலந்த மாத்திரைகளை எடுக்க முடியாது எனும் போது, நீங்கள் கர்ப்பத்தை தவிர்க்க ஆணுறை அல்லது தயாபம் போன்ற தடை முறைகளையே
பேரியர் மெத்தட்ஸ் பயன்படுத்த வேண்டும் என்பது தெளிவாகிறது. ஹார்மோன் சார்ந்த கருத்தடை முறைகளை பயன்படுத்தக்கூடாது. மேலும் இந்த தமோக்சியன் குறிப்பிட்ட அளவு தாய்ப்பாலிலும் வெளியேறுகிறது. எனவே தமோக்சியன் எடுக்கும்போது தாய்ப்பால் கொடுப்பதை தவிர்க்கவும். ஏனெனில் தாய்ப்பால் வழியாக தமோக்சியன் குழந்தைக்கு சென்று குழந்தைக்கு ஹார்மோன் சமநிலையின்மையை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. தமோக்சியன் நேரடியாக மெனோபாஸை ஏற்படுத்துவதில்லை. ஆனால் மெனோபாஸை நெருங்கும் பெண்களுக்கோ அல்லது கீமோதெரபி எடுத்த பெண்களுக்கோ மெனோபாஸ் போன்ற அறிகுறிகள் இருக்கும் போது நாம் இதை தருவது வழக்கம். எனவே தமோக்சியன் மெனோபாஸை உண்டாக்குவதில்லை, ஆனால் உங்கள் மாதவிடாய் ஒழுங்கற்றதாக மாறக்கூடும். தமோக்சியனின் மற்றொரு பக்கவிளைவு இரத்த உறைவு, பிளட் கிளாட். இதை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, வயிற்றுப்பகுதி அறுவை சிகிச்சை அல்லது 3 முதல் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நீடிக்கும் எந்தவொரு பெரிய அறுவை சிகிச்சையையும் நீங்கள் மேற்கொள்ளவிருந்தால் அதற்கு முன்பு தமோக்சியனை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும். எத்தனை நாட்களுக்கு நிறுத்த வேண்டும்? சுமார் 2 முதல் 3 வாரங்கள் வரை நிறுத்த வேண்டும். ஏனெனில் இத்தகைய நீண்ட நேர அறுவை சிகிச்சைகள் இரத்த உறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கின்றன. அந்த நேரத்தில் நீங்கள் தமோக்சியனும் எடுத்துக்கொண்டிருந்தால் இரத்த உறைவுக்கான ஆபத்து மேலும் அதிகரிக்கலாம். இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள், தமோக்சியன் என்பது ஒரு எளிய மாத்திரை அல்ல, ஆனால் இது கீமோதெரபியும் அல்ல, மிகவும் ஆபத்தானதும் அல்ல. எனினும் இதனால் ஹார்மோன் எதிர்வினைகளும் ஹார்மோன் சமநிலையின்மையும் ஏற்படலாம். எனவே வயதானவர்களோ குழந்தைகளோ எடுக்க முடியாத பாதுகாப்பான இடத்தில் இதை வைக்கவும். நேரடி சூரிய ஒளிப்படாத குளிர்ந்த இடத்தில் ஒரு தனி அலமாரியில் வைக்கவும். வழக்கமான வீட்டு மருந்துகளுடன் சேர்த்து வைக்காதீர்கள். இப்போது தமோக்சியனின் குறிப்பிட்ட பக்கவிளைவுகள் மற்றும் அவற்றின் மேலாண்மை பற்றி பேசுவோம். பக்கவிளைவுகளைப் பற்றி விரிவாக பேசுவதற்கு முன் ஒன்றை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தமோக்சியன் பெரும்பாலான நோயாளிகளுக்கு எளிதில் ஒத்துக்கொள்ளக்கூடியது. நான் விவாதிக்கப் போகும் அனைத்து பக்கவிளைவுகளும் 100-3 அல்லது 4 நபர்களுக்கு மட்டுமே ஏற்படுகின்றன. அந்த 3 முதல் 4 வரை பேருக்கும் கூட இவை உயிருக்கு ஆபத்தானவை அல்ல, எளிதில் நிர்வகிக்கக்கூடிய பக்கவிளைவுகள்தான். எனவே கடுமையான பக்கவிளைவுகள் மிக அரிதானவை. பெரும்பாலான நோயாளிகளுக்கு இது பாதுகாப்பான மருந்து. முதல் பக்கவிளைவு, ஹாட் லாஷஸ், ஹாட் ஃபிளாஷஸ். மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுவது போலவே திடீரென உடம்பில் உஷ்ணம் ஏறுவது, வியர்ப்பது அல்லது உடல் முழுவதும் வெப்பத்தை உணர்வது போன்றவை ஏற்படும். பொதுவாக மருந்தை உட்கொண்ட சில மணி நேரங்களுக்குள் இது நிகழ்கிறது. எனவே மாலையில் டோஸ் எடுக்கும்போது இந்த ஹாட் லாஷஸ் தூக்கத்திலேயே கடந்து போய்விடும். இதனால் ஹாட் லாஷஸ் அதிகம் உள்ளவர்களுக்கு பிரித்து எடுப்பதற்கு பதிலாக இரவு நேரத்தில் முழு டோஸை எடுக்குமாறு பரிந்துரைக்கிறோம். இரவு டோஸ் எடுத்த பிறகும் அதிக வெப்பமாகவும் வியர்வையாகவும் இருந்தால் நீங்கள் காலை டோஸை முயற்சி செய்யலாம், அல்லது இரவில் தூங்கும்போது பல அடுக்குகளாக ஆடை அணியலாம். இரவில் வெப்பமாக உணர்ந்தால் ஒரு அடுக்கு ஆடையை கழற்றிவிட்டு சோகரியமாக இருக்கலாம். இது தவிர மிகவும் காரமான, சூடான, காயின் நிறைந்த உணவுகள், கோகோ கோலா, காபி, டீ, டார்க் சாக்லேட் ஆகியவை உடலை தூண்டக்கூடிய உணவுகள், ஸ்டிமுலேட்டரி ஃபுட் என்று நோயாளிகள் கூறுகிறார்கள். உணவில் இவற்றை குறைப்பது உடல் வெப்ப உணர்வை குறைக்க உதவும். கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் மெனோபாஸ் அறிகுறிகளையும் திடீர் ஹார்ட் லாஷ்களையும் குறைப்பதாக சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எனவே நான் எப்போதும் தமோக்சியனுடன் கால்சியம் மாத்திரைகளையும் பரிந்துரைக்கிறேன். மேலும் அனைத்து நோயாளிகளுக்கும் எனது ஒரு ஆலோசனை, வழக்கமான உடற்பயிற்சியை பின்பற்றுங்கள். எவ்வளவு உடற்பயிற்சி, எந்த தீவிரத்தில் செய்ய வேண்டும், அதை எனது மற்றொரு வீடியோ பாடசாலையில் விவரித்துள்ளேன். ஆனால் வாரத்திற்கு 5 நாட்கள், தினமும் குறைந்தது அரை மணி நேரம் லேசாக மூச்சு வாங்கும் அளவுக்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். வழக்கமான உடற்பயிற்சி அட்டவணை ஹார்ட் லாஷ்களை கட்டுப்படுத்த உதவுகிறது. அடுத்ததாக, தமோக்சியன் ஈஸ்ட்ரோஜனை குறைக்கிறது. யோனி வறட்சியை குறைப்பதும் பிறப்புறுப்பு அமைப்பை உடலுறவுக்கு தயார்படுத்துவதும் ஈஸ்ட்ரோஜனின் வேலை. எனவே ஈஸ்ட்ரோஜன் குறையும் போது யோனி வறட்சி மற்றும் உடலுறவின் போது வலி, டிஸ்பாரியூனியா ஏற்படலாம். இந்த சூழலில் எனது பரிந்துரை என்னவென்றால், ஈஸ்ட்ரோஜன் கிரீம்களை பயன்படுத்தாமல் சிலிகான் அடிப்படையிலான லூப்ரிகண்டுகள் அல்லது கேவாய் ஜெல்லி, டியூரெக்ஸ், காமசூத்ரா போன்ற இயற்கை அடிப்படையிலான லூப்ரிகண்டுகளை பயன்படுத்துங்கள். மூன்றாவது பக்கவிளைவு, மிகவும் அரிதான ஆனால் கவனிக்க வேண்டிய இரத்த உறைவு, பிளட் கிளாட். இந்த இரத்த உறைவு எவ்வாறு வெளிப்படும்? வழக்கமாக ஒரு பக்க காலில் மட்டும் வீக்கம் வரத் தொடங்கும். மற்றொரு கால் சாதாரணமாக இருக்கும் போது ஒரு காலில் மட்டும் வீக்கம் ஏற்படுவதை நாம் டிவிடி, டீப் வெயின் த்ரோம்போசிஸ் என்கிறோம். சில சமயங்களில் இந்த இரத்த உறைவு காலிலிருந்து பிரிந்து நுரையீரலுக்குச் சென்று திடீர் மூச்சுத்திணறலை ஏற்படுத்தலாம், அல்லது மூச்சுத்திணறல் இல்லாவிட்டாலும் மார்பில் இறுக்கமான உணர்வு ஏற்படலாம். எனவே தமோக்சியன் எடுக்கும்போது திடீரென மூச்சுத்திணறலோ அல்லது ஒரு பக்க காலில் வீக்கமோ ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும்.
இரத்தத்தில் ஏதேனும் உறைவு உள்ளதா என்பதை பார்க்க டாப்லர் அல்லது சிடி பல்மோனரி ஆஞ்சியோ சிடி பல்மோனரி ஆஞ்சியோ போன்ற சோதனைகளை நாங்கள் செய்யக்கூடும். சிகிச்சை எடுப்பதை விட இரத்த உறைவு உருவாவதை தடுப்பதே சிறந்தது. அதை எப்படி தடுப்பது? ஒரே இடத்தில் நீண்ட நேரம் அமர்ந்திருப்பதை செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் தவிர்க்கவும். எப்போதும் உட்கார்ந்தே வேலை செய்பவராக இருந்தால் கூட ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் 2 நிமிடங்கள் எழுந்து நடக்கவும். நீர்ச்சத்து குறைபாட்டை தவிர்க்க நிறைய திரவங்களை உட்கொள்ளவும். ஒரு நாளைக்கு குறைந்தது 2 முதல் 3 லிட்டர், அதிக வெப்பமான பகுதிகளில் வசிப்பவர்கள் 4 லிட்டர் வரை தண்ணீர் குடிக்க வேண்டும். ஏனெனில் நீர்ச்சத்து குறையும்போது இரத்தம் தடிமனாகி உறைய வாய்ப்புள்ளது. மிக இறுக்கமான ஆடைகள் அணிவதை தவிர்க்கவும், ஏனெனில் அது இரத்த ஓட்டத்தை குறைக்கும். அமரும்போது காலின் மேல் கால் போட்டு அமர்வதை தவிர்க்கவும், ஏனெனில் அது இரத்த ஓட்டத்தை தடுக்கும். சம்மணம் போட்டு அமர்வது நல்லது. அது கெண்டைக்கால் தசைகளை அழுத்தி இரத்த ஓட்டத்தை மேலேற்றும். உங்களுக்கு ஏற்கனவே கடந்த காலத்தில் இரத்த உறைவு ஏற்பட்டிருந்தால் அதை உங்கள் மருத்துவரிடம் தெரிவிக்கவும். தமோக்சியனுடன் ஆஸ்பிரின் போன்ற இரத்த மெலிதாக்கும் மருந்துகளை நாம் தொடங்க வேண்டியிருக்கலாம். உங்களில் கூகுளில் அதிகம் தேடுபவர்கள் தமோக்சியனின் பக்க விளைவுகளில் எண்டோமெட்ரியல் புற்றுநோய் பற்றி காண்பீர்கள். இதற்கான கோட்பாட்டு ரீதியான வாய்ப்பு இருந்தாலும் இது மிகவும் அரிது. நாங்கள் தமோக்சியன் தரும்போது பெல்விக் அல்ட்ராசவுண்ட் மூலம் உங்கள் கருப்பை உச்சுவரின் தடிமனை தொடர்ந்து கண்காணிக்கிறோம். அது 1.me.க்கு மேல் தடிமனாக இருந்தால் மருந்தை நிறுத்துவோம், அல்லது TC பரிசோதனை மூலம் அது சாதாரணமானதுதானா என பரிசோதிப்போம். கடந்த காலத்தில் கர்ப்பப்பை நீக்கப்பட்டவர்களுக்கு ஹிஸ்டரெக்டமி எண்டோமெட்ரியல் புற்றுநோய் ஆபத்து இல்லை என்பதால் அவர்கள் எவ்வித கவலையுமின்றி தமோக்சியன் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் ஈஸ்ட்ரோஜன் குறையும் போது உடலின் திரைகிளிசரைடுகள் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவுகள் அதிகரிக்கக்கூடும். எனவே உங்கள் மருத்துவரிடம் வழக்கமான லிப்பிட் புரோஃபைல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். எடையை சரியாக பராமரியுங்கள். இவை தவிர தலைவலி, தசைவலி, மூட்டு வலி, சோர்வு போன்ற சிறிய பக்கவிளைவுகளும் மிகச் சிலருக்கு ஏற்படலாம். இதற்கு வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் தீர்வு காணலாம். தோல் வறட்சிக்கு எண்ணெய் தடவுவது, சோர்வாக இருக்கும்போது ஓய்வெடுப்பது, தலைவலி அல்லது தசை வலிக்கு பாராசிட்டமால் எடுத்துக்கொள்வது போன்றவற்றை செய்யலாம். கடைசியாக, மிகவும் அரிதான ஒரு பக்கவிளைவு கம்புரை கேட்ராக்ட். தமோக்சியன் எடுக்கும்போது பார்வையில் குறைபாடு தெரிந்தால் கண் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறலாம். இது தவிர உடல் எடை அதிகரிப்பு மற்றும் மன அழுத்தம் போன்ற பக்கவிளைவுகளும் தமோக்சியனால் ஏற்படுவதாக சில தகவல்கள் கூறுகின்றன. ஆனால் புற்றுநோய் கண்டறிதல், சிகிச்சை மற்றும் மெனோபாஸ் வயது காரணமாகவே இந்த மன அழுத்தம் ஏற்படுகிறது என்று நான் கருதுகிறேன். எனவே இதற்கு தமோக்சியனை மட்டுமே நாம் குறை கூற முடியாது. இப்போது தமோக்சியன் எடுக்கும்போது எந்தெந்த சூழ்நிலைகளில் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும்? நரம்புகளில் இரத்த உறைவு ஏற்பட்டால் ஒரு பக்கக்கால் வீங்கலாம் அல்லது மூச்சுத் திணறல் ஏற்படலாம். இதுவே தமனிகளில் ஆர்டரீஸ் இரத்த உறைவு ஏற்பட்டால் இது மிக அரிதானது. பக்கவாதம், ஸ்ட்ரோக் போல ஒரு கை அல்லது காலில் பலவீனம் ஏற்படலாம். இது போன்ற ஒரு பக்க அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகவும். திடீரென மூச்சுத் திணறல் ஏற்பட்டாலோ அல்லது ஒவ்வாமை, அலர்ஜி அறிகுறிகள் தோன்றினாலோ மருத்துவரை சந்திக்க வேண்டும். மற்றபடி நாம் விவாதித்த பிற பக்கவிளைவுகள் அவசர சிகிச்சைக்கானவை அல்ல. எனவே கவலைப்பட வேண்டாம். வழக்கமான மருத்துவ ஆலோசனையின் போது உங்கள் மருத்துவரிடம் தெரிவிக்கவும். எனவே நண்பர்களே, இந்த வீடியோ மூலம் தமோக்சியனின் பக்கவிளைவுகளிலிருந்து எவ்வாறு தற்காத்துக் கொள்வது, எவ்வாறு சமாளிப்பது என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். உங்கள் வட்டத்தில் யாராவது தமோக்சியன் எடுத்துக்கொண்டிருந்தாலோ அல்லது இத்தகைய பக்கவிளைவுகளை எதிர்கொண்டிருந்தாலோ அவர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். தமோக்சியன் பற்றிய கூடுதல் விவரங்களையும் சதவீதங்களையும் அறிய எனது பாடசாலா திட்டத்தில் இணையுங்கள். அதுவரை நன்றி, வணக்கம்.